ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சிவா, ஆரக்கிள் டியூட்டர். ஆரக்கிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல இருந்து கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு தோன்றத ஏதோ ஒன்று நோட்பேட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹாய், இப்போ எனக்கு தோன்றதை நான் எழுதுறேன். ஓகேவா? ஐ எம் சிவா. என்னை பத்தி தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. திடீர்னு எனக்கு இந்தியா இஸ் மை கண்ட்ரி இதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது ரோஸ் இஸ் அ ஃப்ளவர். இந்த மாதிரிலாம் ஞாபகம் வருது. ஸோ எதுக்குமே பர்டிகுலரா இல்லாம ஏதோ ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? இது சிவாவ பத்தியும் கிடையாது, இந்தியாவ பத்தியும் கிடையாது, ரோஸ பத்தியும் கிடையாது. இது ஃபுல் கன்டென்ட்டும் தனித்தனியா ஒரு 3 விஷயத்த பத்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் டேட்டா. டேட்டா அப்படின்னா நத்திங் பட் ரா ஆப்ஜெக்ட். அதாவது ஏதோ ஒரு ஃபேக்ட். ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து ஒருத்தவங்க வராங்க. என்னன்னா, ஒரு கம்பெனிக்கு நீங்க ஜாப்க்கு ரெக்ரூட் பண்றாங்க. நீங்க அப்ளை பண்றீங்க. அப்ப அந்த இடத்துல ப்ரொவைட் யுவர் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஐ எம் சிவா, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ரோஸ் இஸ் அ ஃப்ளவர்லாம் நம்ம சொல்ல முடியாது. டெல் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி தான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மை செல்ஃப்னு கேட்டிருந்தாங்கன்னா சிவாவை பத்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு தனி ரெஸ்யூம் இருக்கு. அந்த ரெஸ்யூம் வந்து எலிசபெத்தை பத்தி. ஸோ அந்த ரேஷியோம் பார்த்தீங்க அப்படின்னா அதோ இங்கே இருக்குது. ஸோ இவங்கள பற்றி பார்த்தோம்னா இவங்க ஒரு எலிசபெத் ஹோம்ஸுங்கிறது இவங்களோட பேர், இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஒரு ஸ்டோர் மேனேஜராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்க எஜுகேஷன்னா ஹைலைட்ஸ் என்ன, இதெல்லாம் எதுக்கு தேவை? அந்த கம்பெனியில் இவங்களுக்கு ஜாப் தேவைன்னா இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேவை. இதுக்கு பதிலாக இவங்க ரோஸை பற்றியோ இந்தியாவை பற்றியோ வேறு என்ன எழுதி வச்சுருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு irrelevant டேட்டாவாக இருக்கும். ஸோ ஒரு ரெலவெண்ட் டேட்டா, அதாவது ஒரு ரெலவெண்ட் டேட்டா collection of relevant or meaningful. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். சிவா, இந்தியா, ரோஸ்ன்னு ஏதோ தனித்தனியாக வேற என்னமோ இருக்கு. ஆனால் ஒரு ரெஸ்யூம்ல எப்படி இருக்கு? அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதும், அவங்க படிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரெலவெண்ட் ஆர் மீனிங்ஃபுல் டேட்டா, இதுதான் என்னன்னா இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கு அடுத்ததா இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த டேட்டா நான் வச்சிருக்க அந்த டேட்டாவை ஒரு இடத்துல சும்மா ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இரலவெண்ட் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அந்த ரெஸ்யூமை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? டி டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டி டிரைவுங்கிறது என்னது? ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு மெமரி, ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் மெமரி. என்னோட கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம்ல ஒரு மெமரி இவ்வளோ அலோகேஷன் இருக்கு, இந்த அளவுக்கு அதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலாம், அதாவது 585 ஜிபி வரைக்கும் அதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை, ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரேஜ். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததா ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட என் ரெஸ்யூமை திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க, ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், சி டிரைவ்ல இந்த ஸோ அண்ட் ஸோ பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ நீங்க விண்டோஸ்ல இருக்கீங்க. அப்சல்யூட்லி உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணுவீங்க. விண்டோஸ்ல உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு போவீங்க, லோக்கல் டிஸ்க்கு போவீங்க. இந்த இடத்துல ரெஸ்யூமுங்கிற ஒரு இடத்துல நான் இந்த ரெஸ்யூம் வச்சிருக்கேன். ஓகேப்பா, இந்த இடத்துல தான் வச்சிருக்கீங்க, இதுதான் இந்த பர்டிகுலர் லொக்கேஷன், நான் ரெஸ்யூமே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரீங்க. இதே நான் உங்ககிட்ட போய் என் ரெஸ்யூம்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ரெஸ்யூமை ஓப்பன் பண்ணி அதில் ஆல்ட்ரேஷன் பண்றீங்க. அட் த சேம் டைம் நான் உங்களை அந்த ரெஸ்யூமை டெலீட் பண்ண சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? போயிட்டு டெலீட் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ யூ நோ ஹவு டு கம்யூனிகேட். உங்களுக்கு தெரியும் அது கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு போகணும், அதுக்கு அடுத்தது டி டிரைவ்க்கு போகணும், அடுத்தது அந்த அந்த ஃபோல்டருக்கு போகணும், அடுத்து அந்த ஃபைலுக்கு போகணும். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எங்கே போகணும், எப்படி போகணுங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்டாக யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க.
ஆர் விண்டோஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நீங்க யூஸ் பண்ணி பழக்கப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி டேட்டா பேஸஸையும் கூட, ஓகே, இந்த டேட்டா பேஸஸையும் கூட நீங்க கால் பண்ணவோ, இல்லைன்னா வந்து டெலீட் பண்ணவோ, இல்லை அப்டேட் பண்ணவோ, இல்லைன்னா அப்பதான் கிரியேட் பண்ணவோ, இது எல்லாத்துக்குமே சம் ஒரு லாஜிக் இருக்கும். இந்த லாஜிக் பேர் தான் என்னன்னா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, தட் இஸ் நத்திங் பட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவோம்? சம் ஸ்கிரிப்ட் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒரு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணின ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமை போட்டு நீங்க வந்து செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும், கிரியேட் டேபிள் அப்படின்னு இருக்கும். நீ ஆல்டர் பண்ணணும், ஆல்டர் டேபிள் அப்படின்னு இருக்கும். டெலீட் டேபிளுக்கு ட்ராப் டேபிள் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஆல்ரெடி அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கிரியேட்டா இந்த வேலை பண்ணணும், அப்டேட்டா இந்த வேலை பண்ணணும், ட்ராப்பா இந்த வேலை பண்ணணும், ஆல்டரா இந்த வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இங்க டேட்டா பேஸ்க்கு நீங்க அங்க யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பேர் தான் லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ்ல எத்தனையோ இருக்கு, சி ஷார்ப்பு, ஜாவா, பைத்தன் சொல்லிட்டு. இந்த டேட்டா பேஸஸ்க்கு நீங்க யூஸ் பண்ற அந்த லாங்குவேஜஸ்க்கு பேரு SQL. ஓகே, ஸோ இதை பத்தி ஃபுல்லா படிக்கிறது. ஸோ ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அந்த டேட்டா பேஸை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த டேட்டா பேஸை நான் எப்படி கிரியேட் பண்ணணும், இதை பத்திலாம் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது பேரு DBMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அடுத்ததா உங்களுக்கு சரிங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓரளவுக்கு டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கீவேர்ட் டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பற்றிலாம் படிக்கிறது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கும் ஆரக்கிள்க்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ என்னன்னா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்க லேப்டாப், லெனோவா, ஹெச்பி அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இந்த டேட்டா பேஸ்க்கும், ஆரக்கிள்ங்கிற இந்த டேட்டா பேஸ்க்கும் ஒரு ஓனர் உண்டு. அந்த ஓனர் பேரு ஆரக்கிள் தாங்க. ஸோ இதை ஓன் பண்ற அந்த கம்பெனி பேரு, இதை ஓன் பண்ற அந்த கம்பெனி பேரு ஆரக்கிள். இப்போ நான் சொன்னல ஒரு பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. மேபி சர்வர்னு சொல்லுவாங்க அது, ஓகேவா? இப்போ ஹார்ட் டிஸ்க் குட்டியா இருக்கிற மாதிரி சர்வர் எல்லாம் பெருசா இருக்கும். அந்த பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரேஜ்க்கு பேர் என்னன்னா டேட்டா பேஸ். இவங்களோட டேட்டா பேஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஆரக்கிளோட டேட்டா பேஸ்க்கு பேரு, இந்த பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரேஜுக்கு பேரு ஆரக்கிளே தான் அதுவும். அடுத்தது ஓகே, அப்போ ஆரக்கிள்ங்கிறது லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு டேட்டா பேஸோட பேரு. அப்போ இதை வந்து நான் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு, ஓகேவா, இந்த இடத்துல நான் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு, டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், எதை வச்சு நான் கம்யூனிகேட் பண்ணுவேன்னா அந்த லாங்குவேஜ் பேர் தான் SQL. ஓகே, இப்போ ஸோ இது வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கா, நிறைய டேட்டா பேசஸ் இருக்கா, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கான்னா ஆமாம், நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட், IBM, சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.